சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கடினமாக உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதை விட கவனமாக உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதுதான் சாலச் சிறந்தது. வாழ்க்கையில் ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். நம் உழைப்பை கொடுத்தால்தான் ஊதியத்தை கை நிறைய பெற முடியும். என் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறாய் அல்லவா? என் மீது பாசத்தை பொருந்திக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா? உன் மீது நானும் பாசத்தை, அன்பை, என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். சர்வ நிச்சயமாக அன்பை கொடுத்தால்தான் உறவை பரிபூர்ணமாக பெற முடியும். அன்பை கொடுத்தால்தான் உறவை பரிபூர்ணமாக பெற முடியும். கொடுக்காமல் கிடைப்பது எதுவுமே நிரந்தரமாக இருக்க முடியாது. உன் மனம் எதை பற்றியுமே சிந்திக்காமல் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கமே உன் மனதில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான நோக்கை நீ எளிதாக எட்ட முடியும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நான் காட்டும் வழியில் நீயும் சென்று கொண்டு தான் இருக்கிறாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது தான் உள்ளது. என் பார்வை உன் வாழ்வில் அற்புதத்தை நிச்சயமாக நிகழ்த்தியே தீரும். உன் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ளேன். உன் சாயப்பா உன் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ளேன். நாங்கள் அனைவரும் உங்களுடைய குழந்தைகள்தான். ஆனால் ஒருவர் மிக சந்தோஷமாக வாழ்கிறார்கள், மற்றவர்களோ மிக கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது பக்தர்களுக்குள் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு என்று தானே என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய்? உண்மை என்பது அதுவல்ல. என்னுடைய அன்பு எல்லோர் மீதும் பரிபூரணமாக சரிசமமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் மீது நீங்கள் காட்டும் பக்தியில்தான் வேறுபாடு இருக்கிறது. அதில் சிலர் என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வேறு சிலரோ என்னை சர்வ சாதாரணமாக வணங்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். அவரவர் பக்திக்கு ஏற்றவாறு அவருக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றேன். என்னை முழுவதுமாக சரணடைந்தவர்களை, என்னை முழுவதுமாக நம்பியவர்களை, என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்பவர்களை நானும் என்னுடைய பரிபூர்ண குழந்தைகளுக்காகவே ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இதில் எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் என்னை நம்பி என் மீது அன்பு செலுத்தினால் என்னுடைய கருணை பார்வை எப்பொழுதும் உங்கள் மீது தான் இருக்கும். இதில் எல்லளவு கூட சந்தேகமே இல்லை. என் குழந்தைகளில் சில பேர் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் வேறு சிலரோ நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள். நான் எப்பொழுதும் தன்னலத்தை காட்டுபவர்களை மிகவும் நேசிப்பேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளின் மேல் அன்பு செலுத்துவோம். இதுதான் நான் உனக்கு கூறும் சத்திய வாக்கு. சாயப்பா வாக்கு என்றும் பொய்க்காது. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.